நீங்க 10 பேரு, நாங்க 2 பேர். எப்படி சார் அவ்வளவு ஸ்பீடா? டேய் மாப்பிள, காலைல எந்திரிச்சது நீ என்னைக்கு போனை பார்க்காம பொழப்ப பார்க்குறியோ அன்னைக்கு தாண்டா வாழ்க்கை புண்டை உருப்படும். கை செஞ்சு எந்திரிச்சு கிளம்பி வேலை கிளம்புற வழியை பாரு. மயிர் வச்சுன்னு படுத்து கிடக்காத, எந்திரி. சொல்றத கேளுப்பா. எவ்வளோதான் மோட்டிவேட் ஆகி வீடியோ போகணும்னு நினச்சாலும் அடிமேல் அடிமேல் அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்குது, விழுந்துட்டே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த கோடு பிரச்சனை எனக்கும் வந்துருச்சு. ஒரு சின்ன அப்டேட் தான் கொடுத்தேன், 2 நாள்ல பார்த்தா கோடு வந்து கிடக்கு. உன்னை யாரு பிரிச்சா, குறுக்க கோடு கிழிச்சா. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம்டா. ஆனால் ஒரு OnePlus யூஸராக இருக்கிறதுக்கு நான் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு நான் எந்த ஒரு அப்டேட்டும் பண்ண மாட்டேன்டா. சரிடா, இது நல்லபடியாக முடிஞ்சிட்டே அப்படின்னு சொல்லி திரும்பினா மானிட்டரில் கோடு வந்து கிடக்கு. அடிமேல் அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்கு. சரி, நம்ம மெயின் கண்டென்ட்க்கு வந்துடலாம். வணக்கம்மா. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன். ஓய் மம்முட்டி ചേട്ടാ ഇന്ദു റെബേക്ക വർഗീസ് എനിക്ക് മമ്മൂട്ടിയെ ഇഷ്ടമാണ്. இந்த மாசம் ஃபுல்லா இந்த இந்து ரெபேக்கா வர்கீஸ் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓய் மம்முட்டி ചേട്ടാ ഇന്ദു റെബേക്ക വർഗീസ് എനിക്ക് മമ്മൂട്ടിയെ ഇഷ്ടമാണ്. ஐயோ, எத்தனை எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போதுமாடா டேய், முடியுமாடா. ஆனா எத்தனையோ பேர் பண்ணா கூட இது ஒண்ணு தாண்டா கரெக்டா சிங்க் ஆனிச்சு. എനിക്ക് മമ്മൂട്ടിയെ ഇഷ്ടമാണ്. ஏய் மம்டி, சேட்டா இந்து ரெபெக்காவதி. இதுக்கப்புறம் இந்த இந்து ரெபேக்கா வர்கீஸ் எவனும் பண்ணாங்கடா. சரி அண்ணாச்சி, அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தையை இனிமே சொல்ல மாட்டான். ഇന്ദു റെബേക്ക വർഗീസ് கண்டிப்பா இதை பத்தி ஒரு நாள் பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டா வந்துடுச்சு. இப்போ நான் ஒருத்தருக்கு போட்டோ எடுத்து கொடுக்குறேன்னா அவன் எந்த ஆங்கிள் அழகா இருக்கான், அவன் சிரிச்சா நல்லா இருப்பானா, இல்லை லைட்டா ஸ்மைல் பண்ணா அது நல்லா இருக்கா, பேக்ரவுண்ட்னா எப்படி இருக்கு, அவன் எந்த போஸ்ல இருந்தா எப்படி நல்லா இருக்கிறான், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அழகா ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தா அம்மா நான் இவ்வளவு அழகாவா இருக்கேன். பதிலுக்கு அவன் நமக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுக்கணும்ல, வெறும் கடமை போட்டோ எடுத்து கொடுப்பான். வேஸ்ட் காட், வேஸ்ட். நமக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துட்டா நாமளும் கடமைக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுப்போம். அந்த மாதிரி தான் எடுத்து கொடுக்குறானுங்க. அப்படி ஒரு போட்டோவை கேவலம் எடுத்து கொடுத்துட்டு அதையும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே சொல்லுவான். கரெக்ட் எக்ஸ்போஷர், பெர்ஃபெக்ட் லைட்டிங். எனக்கு இது எல்லா டைமும் இதான கடுப்பு. நம்ம அழகா ஒரு போட்டோ எடுத்து கொடுப்போம், அவன் பதிலுக்கு நமக்கு ஒரு அழகா ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தான்னு நமக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அது எப்பவுமே நடக்க மாட்டேங்குது, என்னதான் பண்றதுன்னு தெரியல. அதனாலே இந்த போட்டோ எடுக்கிற ஆசை போயிடுச்சுடா. போகடா, எனக்கு போட்டோ வேணாண்டா, உங்களுக்கு நான் போட்டோ எடுக்க மாட்டேன், நானும் எனக்கு போட்டோ வேணாண்டா அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு. பணம் வேணா, ஒண்ணு வேணாண்டா, எனக்கு ஒண்ணுமே வேணாண்டா. முட்டா பிள்ளைகளுக்கு வந்துட்டு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருப்பேன். செம்மையாகுது. எடுத்தியா? ஓகே சூப்பர். ஆனா முட்டை ஒரே ஒரு போட்டோ தான் எடுத்து கொடுப்பான், அதையும் ஒழுங்கும் இருக்காது. சை, ரொம்ப எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. எனக்கு இப்ப நினைச்சா கூட வெறியாகுது. மச்சான் உனதான தேட்டு இந்த என்னடா புடிடா 200 ரூபாய் குத்தியடா காசு ஞாபகம் இருக்கா? அதுவாடா? ஆமா, கடை நடைச்சேன் சரியா, சொன்ன வாங்க காப்பாத்துனா எப்பவுமே. அப்புறம் உனக்கு பசிக்குது, செவா சாப்பிட போலாம்.
இந்த மாதிரி ஒரு டைப் இருக்காங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் இருக்கானுங்க. எப்படின்னா கடனை வந்து நம்மள்ட்ட கொடுப்பானுங்க, கொடுத்துட்டு அடுத்த ஒரு 5 நாள்ல நம்மள்ட்ட வாங்கிட்டு போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் நம்மள்ட்ட கொடுப்பானுங்க, அடுத்த ஒரு 5 நாள்ல மறுபடியும் வாங்கிட்டு போயிடுவானுங்க. ஆனா அது வாங்கிட்டே இருந்துக்கலாமடா, நீ காசு கேப்பியே கொடுக்குற மாதிரி கொடுத்து மறுபடியும் வாங்கிட்டு போயிடுவானுங்க. ஏன்னா அவன் நியாயமா இருக்கானா, கொடுத்து கொடுத்து வாங்கிட்டு இருப்பான், கொடுத்து வாங்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட நம்ம திட்டவும் முடியாது, ஏன்னா கொடுத்துட்றான் வேற. சிங்கிள் பேமெண்ட் வாங்கிக்கோ. டேய் இந்த காசு எடுத்துன்னு போய் உன் மூஞ்சில விட்டுறா. சரிங்கண்ணா. என்னங்கடா புரிய மாட்டேங்குதுடா எனக்கு. இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது சார். ஆட்டிவிட்டால் ஆடும் அந்தரத்தில் தொங்கும், அது என்னது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. காது நோண்டதுனாலயோ மூக்க நோண்டதுனாலயோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. மண்டையை நோண்டு, நல்லா யோசி. அது என்ன? ஊஞ்சல். கான்ஃபிடென்ட் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்டு. கரெக்ட் ஆன்சர் மிஸ்டர் பர்பு சட்டி, கரெக்ட் ஆன்சர். ஃபேனு கூட ஆமாண்டா, ஃபேனு கூட அந்த இடத்துல தொங்குது, ஆட்டி விட்டு ஆடும். இது உங்களுக்கு இதை விட பெட்டரா ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. இது மாதிரி விடுகதைகள்லாம் காமெடியா தான் இருக்கு. போய் பார்த்தா இந்த நண்டி ஆடிடுச்சு. நல்லா பாத்தியா? பூட்டு தான் தொங்கிட்டு இருந்துச்சா இல்ல இவன் பாத்ரூம் திறந்து போட்டு குளிச்சிட்டு இருந்தானா? பூட்டை கூட நம்ம சொல்லலாம், அதுவும் தொங்கிட்டு தான் இருக்கும், ஆட்டி விட்டு ஆடும் தான். சந்தேகப்பட்டு இழுத்து தொங்கி பார்த்தேன், அது பூட்டு தான்டா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். ஓகே கேளு. பைக்கில் வேகமாக போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் திடீர்னு குறுக்க வரீங்க, அதனால் நிறைய பேர் கீழே விழுந்துடுறாங்க. அதனால் என்ன காரணம் நீங்கள் குறுக்க வரீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம், உங்களுடைய வாகன ஓட்டு திறமையை நாங்கள் சோதிக்கிறோம். நாங்கள் திடீர்னு குறுக்க வருவோம், நீங்கள் மேலே ஏற்றிட்டு போயிடுவீங்க. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு தான் கை கால் உடையுது. அப்போனா என்ன ஆகுறேன்னா உங்களுக்கு வண்டி ஓட்ட தரேன்னு அர்த்தம். முதல்ல வண்டி ஓட்ட கற்றுக்கணும் வாங்க. சரிங்க நாயாரே, இதுக்கப்புறம் நாங்கள் கரெக்டாக இருந்துக்கிறோம். ஆனால் உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேன். வேகமாக போனால் ஓகே, ஆனால் ஸ்லோவாக போகும்போது பின்னாடியே தோட்டத்தில் வந்து காலை கடிக்க வராதிங்க, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க நாயாரே. கடிக்காதீங்க உங்க அம்மா. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே பிரத்துல 5 கிலோமீட்டர் ஓடும் ப்ரோ. இப்பெல்லாம் 500 மீட்டர் கூட ஓட முடியல. லைஃப் ஸ்டைல் சரியில்லை. இனிமே வெள்ளை சாப்பிட்றது கம் பண்ணணும். அட பாவி, மெயின் மின்னலே அவன் தானடா. நண்பர்களே, இந்த மாதிரி ஊருக்குள்ள ஏகப்பட்ட பேர் சுத்திட்டு இருக்கானுங்க. இந்த OnePlus மொபைல் சர்வீஸ் பண்றதுக்காக சென்னை போயிருந்தேன். அப்போ வந்துட்டு இந்த பிரிஞ்சி சாதம் காலையில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்தான், ஏன் நீ சாப்பிட்றான்னு சொன்னதுக்கு மதியம் இதாண்டா சாப்பிடுவேன், அதனால் காலையில் எனக்கு வேணாம், உடம்பு வந்து வீணா போயிடுன்னு சொன்னான். சரிடா ஏதோ பரவாயில்ல, பெரிய ஏதோ சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் மட்டும் தனியாக போயிட்டு டீயும் தம் அடிச்சுட்டு வரான். It's very bad, very ugly. I hate it. காலையிலையும் பிரிஞ்சு மதியமும் பிரிஞ்சு சாப்பிட்டா உடம்பு வீணா போயிடுமா, ஆனா ஒரு டீயும் தம் அடிச்சா நல்லா இருக்கும். எல்லாம் சரியாயிருமியா, அதெல்லாம் யோசிக்க தோணாதியா. ஓடும் வாங்க போவா, அப்பதான் நல்லா இருக்கும். அதுவும் அவன் ஆபீஸ்ல வந்துட்டு மேனேஜர் திட்டாங்கன்னா ரொம்ப குஷி ஆயிடுவான். ஏன்னா அதை ஒரு காரணம் வச்சு தம் அடிச்சிட்டு இருப்பான். மூடு ஸ்பாயிலச்சா, அப்ப சரக்கு அடிச்சாகணும் மச்சான். அதே போல இந்த ஓவரா குளிர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தம்ம போடுவான். அதே ஒரே வெயிலா இருந்தா ஒரே எரிச்ச ஒரு தம்ம போட தான் கரெக்டா இருக்கும். அப்படியா? நான் பாத்துக்கிறேன் விடு. சார் என்ன சார் இவ்வளவு சீரட்டை பிடிச்சி போட்டிருக்கீங்க? இந்த 3 விஷயத்துலயும் பிரச்சனை காமன் கிடையாது, தம் அடிக்கிறது தான் காமன். நான் அடிப்பேங்கிறது காமன். முன்னாடினா ஒரு தம் 2 தம் போட்டுருந்தா, இப்போ பாக்கெட்டா போயிட்டு இருக்கு. என்ன ஆகுதுன்னு தெரியல. ஒன்னு 2 கண்டு காணாம பிடிச்சிட்டு இருந்தா பாக்கெட்டா பிடிக்கிறியாடா சிவா? மாமா பாக்கெட்லாம் இல்லம்மா, ஒண்ணுதாம்மா, கணக்கு ஒண்ணுதாம்மா வச்சு கொடுத்துருக்கா. பாவண்டா அவங்க. ஆனாலும் அவங்க முயற்சியை கைவிடாம நடந்துகிட்டே இருக்காங்க. எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு.
ஆனா இவங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் நடந்து போயிட்டான், அவன் கடை நடந்து போயிட்டான். அதை பார்த்துட்டு தான் இவங்க வந்து பின்னாடியே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதாண்டா விடாமுயற்சி. இவன் என் ஃப்ரெண்டு. இவன் தான் எங்க எல்லாருக்குமே முன்னாடி ஒரு ரோல் மாடல் மாதிரி. ஓ, உங்களுக்கு முன்னாடியே நிறைய விஷயம் சாதிச்சிருக்காரா? இல்ல எங்களுக்கு முன்னாடியே எல்லா விஷயத்திலையும் போய் சரிப்படி வாங்கிட்டு வந்துருவாரு. நாங்க இவரை பார்த்து உஷாராயிடுவோம். ஆக்சுவலா அந்த கேரக்டர் நான் தான். யாரோ இவன் யாரோ எங்க கேங்ல அதிகமா சொன்னது நான் மட்டும் தான்டா. நானே அது நானே. ஒரு ஸ்கேமா இருக்கட்டும், ஒரு பிசினஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நான் வந்து சுத்தி பட்டுருவேன். அதில் சுத்தடி வாங்கின பிறகு அந்த அட்வைஸ் எல்லாத்தையும் இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லுவேன், டே இப்படிலாம் பண்ணுங்கடா, அப்படின்னா நடக்கும்டா, இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்கன்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எனக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு இது மாதிரி பல சுத்திகள் வாங்கியிருந்தா என்கிட்ட சொல்லுவான், அதை கொஞ்சம் நான் உஷாராக இருந்திருப்பேன். அதுவே நடக்க மாட்டேங்குதுடா. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? இந்த ஒத்த உடம்பு எத்தனை தாங்கும்? ஒருத்தங்கிட்ட ஏமாறதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நான் தாண்டா மாட்டுவேன். உங்களை பொறுத்தவரை நான் வாழ்க்கையில தோத்தவன் தான், ஆனா என்ன பொறுத்தவரையில தோத்தவன் தான். இந்த ரிசார்ட் நல்லா இருக்கு. ஸ்விமிங் பூல் இருக்கு, டிஸ்கோ இருக்கு, கக்கூஸ் எங்க ப்ரோ இருக்கு. ஆனா இந்த எல்லா ட்ரிப்லயும் ஆய் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குடா. ஆய் வருதுடா டேய். ஆய் வருதுடா டேய். ட்ரிப்ல எங்கெங்க போறோங்கிறத பிளான் பண்றதுக்கு முன்னாடி எங்கெங்க இருக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிக்கணும் போல. பாத்ரூம் எங்க இருக்கு? ஒண்ணுக்கா ரெண்டுக்கா? இப்போ ரூம் எடுக்கிறோம்னா அதுல ரூம் நல்லா இருக்கோ இல்லையோ, பாத்ரூம் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணும். அப்பதான் திருப்தியா இருக்க முடியும். அப்பாடா, கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. பத்தி சொன்ன சின்ன ஸ்கிராட்ச் தான் இருக்கு. நாங்க 4 டைம் அடிச்சு இப்படியே தான் இருக்கு. நம்ம ஃபினிஷிங் மூவ் பண்ண போறோம், விட்டு எரிய போறோம். போண்டா நிலைமை என்ன ஆகுதுன்னா நீங்க பார்க்க போறீங்க நண்பர்களே. இப்ப கூட போண்டாக்கு எதுவும் ஆகல. போண்டா ரொம்ப உறுதியா இருக்கு. போண்டா போட்ட மாஸ்டரை நம்ம பாராட்டி ஆகணும். உண்மையா இது போண்டாவா? என்னடா இது கதை விடுறாங்களா? நண்பர்களே, இப்ப கூட போண்டாக்கு எதுவும் ஆகல. போண்டா ரொம்ப உறுதியா இருக்கு. போண்டா போட்ட மாஸ்டரை நம்ம பாராட்டி ஆகணும். நான் கூட இந்த போண்டாடா கல்லு மாதிரி இருக்குன்னு கலாச்சி தாண்டா பாத்துருக்கேன். ஆனா இப்பதானே கண்ணு முன்னாடி பாக்குறேன். அச்சா மண்டை உடையவனா? நம்ம கடை வடதான் ஸ்டாங்கு. பேபி, எனக்கோசரம் தம் அடிக்கிறது விட்டுருவியாடா? விட்டுருவண்டி. அப்படின்னா நம்ம இன்னைக்கே பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏன்டி பிரேக்கப் பண்ணலான்ற? ரொம்ப வருஷமா அடிக்கிற தம்மியே விட்டுடுற, இப்ப வந்து என்ன விட்டுற மாட்டியா நீ? ஐயோ, அந்த டயலாக காமெடி. விட்டுருவண்டி. அந்த வாய்ஸ் நல்லா இருக்குடா. கே பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏன்டி பிரேக்கப் பண்ணலான்ற? ஏன்டி பிரேக்கப் பண்றாங்க? இத வந்து இந்த டயலாக எங்கேயோ கேட்ட ஞாபகம் வருது. இதே மாதிரிதான். என்ன விட்டுருன்னு சொன்னா விட்டுருவியாடா? விட்டுருவண்டி. என் உசுர. டேய், அந்த ஸ்விக்கி காதல். ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லுங்க முதலாளி. டேய், அந்த ஸ்விக்கி காதல் தானே. மறக்க முடியுமாடா? ஏன்னா அவங்கன்னா வேற லெவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆனாங்கன்னு தெரியல. Damn, I need some new shoes. Send in the shoes. Yeah. Shoe set. Wait, what? 90%? What? இது உண்மைடா. இது முன்னாடி நான் கூட நாம ஏதாவது சர்ச் பண்ணுவோம், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணோம்னா அது ரிலேட்டடாக ஆட் அனுப்பிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு பேசிக்கிட்டு இருப்போம், இது மாதிரி ஒன்று வாங்கலாம்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு தான் அதை ஆட அனுப்பிட்டு இருந்தானுங்க. ஆனா இப்போ எப்படி ஆகுதுன்னா, நான் மனசுல நினைக்கிறதுலாம் வந்துகிட்டு இருக்குடா. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. நான் இதை வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பேன், ஆனா அது ரிலேட்டடாவே ஆட் வந்துட்டு இருக்கோம். இவன் எப்படி முட்டை அடிக்கிறது முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி வந்தான்? நம்மள அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கானுங்க. பாஸ், இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. உண்மையிலே இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.